அருமையான செவ்வாய்க்கிழமை சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேலவனை. ஏன்னா வேதிபாதம் வரியானம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். இதுல மாகாலய பட்சம் இருக்கிறது. அதுல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானிடம் போய் முருகா வடிவேலா ஞான பண்டிதா சண்முகா எம்பெருமானே பழனிப்பா எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு அருளாசி புரியணும்னு போய் அவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க. இந்த வரியான் நாமயத்துக்கு வேதிபாதம் வரியான் நீங்க 2 நாட்களுமே அன்னதானம் செய்ய வேண்டிய நாள். அப்படியே தொடர்ந்து அடுத்தும் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள் வந்துடும். ஏன்னா அடுத்த புரட்டாசி 1 தொடர்ந்து 3 நாட்களுமே அன்னதானம் செய்ய வேண்டிய நாட்களே. அதனால 3 வேளையும் அன்னதானம் செய்யுங்கள். நல்ல பொருட்களை அன்னதானம் செய்யுங்கள். நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருட்களை அன்னதானம் செய்யுங்கள். ஸ்வீட் வாங்கி கொடுங்க, மிச்சர் வாங்கி கொடுங்க, முந்திரி பக்கோடா வாங்கி கொடுங்க. சரியா? இங்க இருக்கிறவனுக்கே சிங்கி அடிக்குது, இதுல முந்திரி பக்கோடா வேற வாங்கி கொடுக்குறீங்க சொல்றீங்களே சாமி அப்படிங்கிறீங்க. அதனால ஏதோ நீங்க என்ன நல்லா சாப்பிடுறீங்களோ அதை வாங்கி 4 பேர்த்துக்கு கொடுங்க. 100 பேர்த்துக்கு உணவளித்தாலும் சரி, பசியோடு இருக்கிற ஒருத்தனுக்கு உணவளித்தாலும் சரி, நீங்க சாப்பாட்டை வாங்கிட்டு போய் கீழே போடுற 100 பேர்த்துக்கு போடுறதை விட நம்ம வீட்டுல சாப்பிட்டு சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்றவனை விட ரோட்டோரமாக எங்கோ பசியாக இருப்பவனுக்கு உணவளித்தல் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். உங்கள் முன்னோர்கள் உங்களை வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். அந்த வாழ்த்துக்களை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருங்கள்.